பெரும்பாலும் பலருக்கு இளம் வயதில் ஏற்படுகின்ற கசப்பான அனுபவங்களே அவர் தம் மொத்த வாழ்வையும் தீர்மானிக்கின்றது. எது ஒன்று கிடைத்தாலும் அதை பொக்கிஷமாக பார்த்து பாதுகாத்துக்கொள். அதை நாம் இழந்துவிட்டால் கடவுளிடம் எவ்வளவுதான் கேட்டாலும் அது நமக்கு கிடைக்காது. பயன்படுத்தப்படாததால் இரும்பு துரு பிடிக்கிறது. தேங்கி நிற்பதால் நீர் அதன் தூய்மையை இழக்கிறது. அதே போலவே செயலற்ற தன்மை மனதின் வீரியத்தை குறைக்கிறது. வெற்றி பெறுவதற்கான மிகவும் உறுதியான வழி எப்பொழுதும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வதுதான். பிரச்சனையை சரியாக புரிந்து கொண்டால் தீர்வு அதிலிருந்தே கிடைத்துவிடும். ஏனென்றால் பிரச்சனையும் தீர்வும் வெவ்வேறல்ல. ஒவ்வொரு நிமிடமும் யாரோ ஒருவர் இந்த உலகத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நமக்கோ தெரியாமல் நாமும் அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம். வாழும் நாட்களில் வாழ்வோம் கருணையோடு. சில நேரங்களில் தவறான புரிதலும் முன்கோபமும் சரியான நபரை இழக்க செய்துவிடும். யாருக்கும் அறிவுரை சொல்லாதே என்பதே என் அறிவுரை. சகித்து கொண்டே இருக்கும் வரை உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடுங்கள். கடவுளை விட சிறந்த இயக்குனர் யாரும் இல்லை. அடுத்து என்ன காட்சி வைத்திருக்கிறார் என்று யாராலும் யூகிக்க முடியாது. குறைவாக பேசுவதும் மௌனமாக இருப்பதும் தலை சிறந்த தற்காப்பு. விடியல் என்பது கிழக்கில் அல்ல, நம் உழைப்பில். யோசித்தால் மட்டும் போதாது, துணிந்து செயல்படு. வெற்றி உன் கையில். நம் வீண் கர்வத்தை சில சமயத்தில் கைவிட்டு தான் ஆக வேண்டும். மனித பிறவி செய்யக்கூடாத இரு செயல்கள்: வளமையில் ஆடுதல், வறுமையில் வாடுதல். யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத 2 விஷயங்கள்: ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டும் நம்மை அசிங்கப்படுத்தும். உலகிலேயே விலை உயர்ந்த நீர் எது தெரியுமா? கங்கை ஆற்றில் ஓடும் நீர் அல்ல, பிறர் துயரம் கண்டு உன் கண்ணில் வழியும் கண்ணீர். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும். உன்னை யாரும் குறை சொன்னால் அதை நினைத்து கவலைப்படாதே. மாறாக உன்னை நினைத்து பெருமைப்படு. காரணம், உன் மேல் பொறாமை உள்ளவர்களால் தான் உன் குறைகளை நோண்டி பார்க்க முடியும். உனக்கு எதிரிகள் இல்லை என்றால் நீ இன்னும் வாழ்க்கையில் வளரவில்லை என்றே அர்த்தம். நாம் எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி எடை போட்ட வண்ணம் இருக்கிறோம். நம்மையும் பிறர் எடை போடுவார்கள் என்பதை நினைத்து பார்ப்பதில்லை. இவர்கள் ஏன் இப்படி என்று சிந்தித்து வேதனை அடைவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று முடிவு செய்துவிட்டு வேறு வேலையை பார்ப்பது சிறந்தது. பகலில் தூக்கம் வந்தால் உடம்பு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். இரவு தூக்கம் வரலைன்னா மனசு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லி கொடுத்து தேர்வு வைப்பது இல்லை. தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. அதிகமாக பேச நினைப்பதும் அதிகமாக பார்க்க நினைப்பதும் நாம் உண்மையாக நேசிப்பவர்களை மட்டுமே. நல்லா இருக்கேன் என்று சொல்லும்போது உண்மையை சொல் என்று கேட்கும் உறவுகள் இருப்பது வரம். எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது வருந்தாதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று காட்டத்தான். அடுத்தவர் சொல்வது பொய் என தெரிந்தும் அப்படியா என்று எதுவும் தெரியாதது போல் கேட்பதற்கு பெயர்தான் பக்குவம். சந்தோஷமாக இருக்கும்பொழுது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும். கஷ்டமான நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கும் உண்மையான உறவு மட்டுமே குரல் கொடுக்கும்.